வீட்டுல மிச்சமாச்சுன்னா குடு, இது கொஞ்சம் மிச்சமாச்சு குடு, இப்படின்னு எல்லாமே வேஸ்டா போகுது. எங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லா சுகர் வந்து போச்சு. பொதுவா நம்ம வீட்டுல அம்மாலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில மிச்சம் இருக்க சாப்பாடையும் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மிச்சம் இருக்க சாப்பாடுல வைட்டமின் B, C அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் கம்மியா இருக்கும். அதனால அவங்களுக்கு எனர்ஜி இல்லாம இருக்கிறது, ஹேர் ஃபால் ஆகிறது, இம்யூனிட்டி கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட், மிச்சம் இருக்க சாப்பாடுல அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அண்ட் இது ரொம்ப லேட்டாக சாப்பிடும்போது அவங்களோட இன்சுலின் லெவல்ஸை அதிகப்படுத்துது. இது ரிப்பீட்டடாக நடக்கும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேர்ட், மிச்சம் இருக்க சாப்பாடை கோல்டாவோ இல்லை அடிக்கடி ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா அதில் இருக்க ஸ்டார்ச் லெவல் அதிகமாகுது அண்ட் அதில் பாக்டீரியல் லோடும் அதிகமாகிட்டே இருக்குது. இதனால நம்ம அம்மாக்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், இல்லை கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங், ஏன் அசிடிட்டி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நம்ம அம்மாக்கள் தான் பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் நம்ம தான் அவங்க ஹெல்த்துக்கு எது தேவையான ஃபுட்ஸ்ன்றதை பார்த்து கொடுக்கணும். ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை புரியாது, இல்லாத போது தான் அதோட அருமை புரியும். இது வெறும் ரீல் கிடையாது, ரியலான எமோஷன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.